ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க சூ ஃப்ரம் சோ படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு கன்னட படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்ட படம். இப்ப தமிழ் டப்பிங் வெர்ஷனே அவைலபிள் இருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமமா இருக்கட்டும், அங்க இருக்க மக்களா இருக்கட்டும், எல்லாருமே பயங்கர பாசிட்டிவா நல்லாவே இருக்காங்க. அங்க ரவி அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அவரு தான் அந்த ஊர்ல எல்லாத்தையும் முன்னின்று நடத்துவாரு. அது நல்ல விஷயமா இருக்கட்டும், கெட்ட விஷயமா இருக்கட்டும், அவரு கூட இருக்க கேங் தான் பண்ணுவாங்க. அவர் பாத்தீங்கன்னா ஒரு பேச்சுலராகவே இருந்துகிட்டு இருக்காரு. ஆனா ஒரு மிடில் ஏஜ் மேனா இருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அங்க திடீர்னு ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பேயை ஓட்டுறதுக்காக ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட் தான். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. அதை சூப்பரா பிரசன்டும் பண்ணியிருக்காங்க. அது மூலியமா ஒரு சின்ன மெசேஜும் அழகாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சொன்னீங்கன்னா படத்தில் நடிச்சிட்டு ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொருத்தர் கேரக்டருமே தத்ரூபமா ரொம்ப சூப்பராக இண்டிவிஜுவாலிட்டியோட எழுதி எடுத்திருக்காங்க. எல்லாரோடையுமே மிங்கிலாக உட்காந்து படத்தை பார்க்க முடியும். இந்த படத்தோட அடுத்த மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா படத்தில் வர காமெடி போர்ஷன்ஸ் தான். ஸ்டார்டிங்ல இந்த எண்டு வரைக்குமே சூப்பரான காமெடியை ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக டைமிங் காமெடி தான் அங்கங்கே தரமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்து மூலியமா அவங்க சொல்ல வந்திருக்க மெசேஜுமே ஒரு அல்டிமேட்டான விஷயம்னு சொல்லலாம். டெக்னிக்கலி இந்த படம் சவுண்டாகவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அந்த ஊரை, அந்த அழகை ரொம்ப அழகாவே கேப்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பத்தில் கொஞ்சம் லைட்டாக காமெடி போர்ஷன்ஸோட ஆரம்பிச்சாலும் படம் போக போக அல்டிமேட்டாக கொண்டு வந்து முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படம் ஒரு தரமான படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.